Taste the Daily. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெயிலின் தாக்கத்தால் தண்ணீர் வரத்து குறைந்து காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்தது. இந்த நிலையில் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இல்லாததாலும் வெயிலின் தாக்கத்தாலும் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்து காணப்படுகிறது. மேலும் விடுமுறை நாளை ஒட்டி சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாதாள சாக்கடை பொங்கி சாலைகளில் கழிவுநீர் ஆறாக ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். காஞ்சி மாநகரின் முக்கிய சாலையாக விளங்குகின்ற காந்தி சாலையில் இரும்புக்கடை சந்து என்ற பகுதியில் பாதாள சாக்கடையிலிருந்து கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் கழிவுநீர் குடிநீருடன் கலந்து வருவதால் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கதான் இருக்கோம். இந்த பாதாசுகட தண்ணி அடுப்பால கொஞ்சம் எங்களுக்கு வந்து இங்க சுகாதாரம் சரியில்லை. குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்க முடியல. இந்த தண்ணி அந்த தண்ணி ரெண்டுமே சேர்ந்து வருது. பசங்க பெரியவங்க எல்லாருக்கும் வந்து நோய் வர ஆரம்பிச்சிச்சு. சேத்து புண்ணு அப்படி இப்படின்னு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த தண்ணியால இப்ப கம்பத்தாண்டெல்லாம் வந்து தண்ணி தேங்கி இப்ப அந்த கம்பமே வீர மாதிரி இருக்கு. எந்த நேரத்துல என்ன ஆகும் யாருக்கு என்ன ஆகும்னு தெரியல. பயந்து பயந்து வாழ வேண்டிய நிலைமையா இருக்கு இப்ப எங்களுக்கு. சென்னை மாதவரம் மாநகர பேருந்து பணிமனை அருகே பேருந்து நிறுத்தம் ஆபத்தான நிலையில் இருப்பதால் பள்ளி மாணவ மாணவிகள் வெயிலில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மாதவரம் மாநகர பேருந்து பணிமனை அருகே அரசு உதவி பெறும் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி அருகே உள்ள பேருந்து நிறுத்தம் ஆபத்தான நிலையில் இருப்பதால் பள்ளி மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் சாலையில் நிற்க வேண்டிய சூழல் இருப்பதால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பள்ளிகளில் தூய்மை வேண்டும் என அறிக்கை விடும் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் பள்ளி மாணவர்கள் பேருந்திற்காக வெயிலில் நிற்பதும் போதிய பேருந்து இல்லாமல் அவதிக்குள்ளாவதும் தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனை பொதுமக்கள் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. நாங்குநேரி தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் நாங்குநேரி பேருந்து நிலையம் மற்றும் அங்குள்ள கழிவறையை ஆய்வு செய்ய வந்திருந்தார். அப்போது அப்பகுதி மக்கள் ரூபி மனோகரனை முற்றுகையிட்டு ஊருக்குள் முறையாக அரசு பேருந்துகள் வருவதில்லை எனவும் அரசு பேருந்துகள் பைபாஸ் வழியாக செல்வதாகவும் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் கூறிய அவர்கள் சபாநாயகர் அப்பாவோ அரசு பேருந்தை நாங்குநேரி ஊருக்குள் வராமல் இயக்கச் சொல்வதாகவும் அவர் என்ன போக்குவரத்து துறை அமைச்சரா எனவும் கேள்விகளை எழுப்பினர். பொதுமக்களின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசுவதாக கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கிராம சாலைகள் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட அலுவலக மேலாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,02,300 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தேவக்கோட்டையைச் சேர்ந்த நெடுஞ்சாலைத்துறை கோட்ட அலுவலக மேலாளர் சுரேஷ் பாபு என்பவர் லஞ்சம் பெறுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் நெடுஞ்சாலைத்துறை கிராம சாலைகள் கோட்ட பொறியாளர் அலுவலகத்திலும் பரமக்குடி பாரதி நகர் பகுதியிலும் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கணக்கில் வராத 3,02,300 ரூபாயை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் தூய்மை பணியாளரை தாக்கிய திமுக நகர்மன்ற தலைவரின் ஓட்டுநரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பந்தலூரில் உள்ள குப்பை சேமிப்பு கிடங்கிற்கு திமுக நகராட்சி தலைவர் சிவகாமியும் கவுன்சிலர்களும் சென்று பார்வையிட்டுள்ளனர். அப்போது துப்புரவு தொழிலாளர்களுக்கும் திமுக நகர்மன்ற தலைவருடன் சென்றவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது திமுக நகர்மன்ற தலைவரின் ஓட்டுநர் சைபுல்லா தூய்மை பணியாளர் செந்திலை சாதி பெயரை சொல்லி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் சந்தை அருகே பூ வியாபாரம் செய்து கொண்டிருந்த நபர் மீது மரம் விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார். சோழவந்தான் பேரூராட்சி சந்தை பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னத்துரை என்பவர் பூ வியாபாரம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் பலத்த காற்று வீசியதால் மரம் முறிந்து விழுந்தது. இதில் அங்கு பூ வியாபாரம் செய்து கொண்டிருந்த சின்னத்துரை பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் அரசு மருத்துவமனையில் பயிற்சியில் இருந்த மருத்துவ மாணவரின் பையை திருடிச் சென்றவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மருத்துவ மாணவரான பரத்ராஜ் என்பவர் சேலம் அரசு மருத்துவமனையில் கண் சிகிச்சை பிரிவில் பயிற்சியில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 2 பேர் கண் சிகிச்சை பிரிவுக்கு சென்று பரத்ராஜின் பையை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து மருத்துவ மாணவர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் ராமகிருஷ்ணன் மற்றும் முகமது இப்ராஹிமை கைது செய்தனர்.
தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு ஊராட்சி மன்ற தலைவரின் பதவிக்காலத்தை 3 ஆண்டாக குறைப்பதை கண்டித்து 150க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களின் பதவிக்காலம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துடன் நிறைவு பெறுகிறது என சமூக ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட 9 மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர்களின் பதவிக்காலத்தை 5 ஆண்டு காலம் என அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திண்டுக்கல்லில் அரசு பேருந்தில் பூ மூட்டைகளை ஏற்றுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி நோக்கி அரசு சொகுசு பேருந்து சென்றுள்ளது. அப்போது பூ சந்தையில் இருந்து திருச்சி கொண்டு செல்லும் பூக்களை ஓட்டுநர் பின்புறம் உள்ள இருக்கையிலும் பேருந்தின் முன்பகுதியில் அடுக்கி வைத்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பயணிகள் கேள்வி எழுப்பியதற்கு ஓட்டுநரும் நடத்துனரும் உரிய பதில் கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால்தான் விடியா அரசு நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பினர். தருமபுரி மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட ஒரே மாதத்தில் சாக்கடை கால்வாய் இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி திருப்பத்தூர் சாலையில் உள்ள தூதரையன் கொட்டாய் பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் இப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அந்த கால்வாயின் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் கழிவுநீர் வெளியேற முடியாமல் தடைபட்டு தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே மீண்டும் தரமான சாக்கடை கால்வாய் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் தரமற்ற முறையில் பணிகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விவசாய தோட்டத்துக்குள் காட்டு யானை புகுந்து மின்கம்பங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். தாளவாடி அருகே உள்ள திகினாரை கடுக்காய் மரம் பிரிவு பகுதியில் விவசாய தோட்டத்துக்குள் புகுந்த காட்டு யானை மின்கம்பத்தையும் டிரான்ஸ்பார்மர் கம்பத்தையும் உடைத்து சேதம் செய்துள்ளது. மேலும் தோட்டத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த முள்வேலி கம்பிகளையும் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி விவசாய நிலங்களில் நுழைவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் பிரதான சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலூரில் உள்ள பழைய பேருந்து நிலையம் பகுதியில் காலை மாலை வேளைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் குறித்த நேரத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் தவிக்கும் நிலை ஏற்படுவதோடு வாகன ஓட்டுநர்கள் மத்தியில் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படுகின்றன. ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இந்த நெரிசலில் சிக்கி தவிப்பதால் விடியா திமுக அரசு கூடுதல் காவலர்களை நிறுத்தி போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் அருகே நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்பட்ட அசுத்தமான குடிநீரை அருந்தியதால் 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வையாவூர் எல்லையம்மன் கோவில் பகுதியிலிருந்து மட்டும் 9 பேர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சுகாதாரத்துறையினர் அங்கு ஆய்வு செய்ததன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் ஊராட்சி மன்ற செயலாளர் மற்றும் பம்ப் ஆபரேட்டரை பணியிடை நீக்கம் செய்துள்ளது. விடியா திமுக ஆட்சியில் குடிநீரில் மலம் கலப்பது, முறையாக மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் சரியாக பராமரிக்காமல் இருப்பது போன்ற செயல்பாடுகளால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூரில் பென்னிகுயிக் பேருந்து நிலையத்தில் நடைபெற்று வரும் புதிய பேருந்து நிலைய பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலூரில் பழமை வாய்ந்த பென்னிகுயிக் பேருந்து நிலையத்தில் போதுமான அடிப்படை வசதிகள் மற்றும் பேருந்துகள் நிறுத்த போதிய வசதிகள் இல்லாததால் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் இப்பகுதியில் பேருந்துகள் சாலைகளின் இருபுறத்திலும் வரிசையில் நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த கட்டுமான பணியை அதிகாரிகள் விரைந்து கட்டி முடிக்க வேண்டும் என விடியா அரசை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா ஆட்சியில் அரசு கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிக லாபம் தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த பாஜக நிர்வாகி மீது பாதிக்கப்பட்டவர்கள் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். சேலம் மாவட்டம் குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்ட பிரபு என்பவர் பாஜக ஓபிசி அணியின் மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்நிலையில் இவர் கோவையை தலைமையிடமாக கொண்ட சோழா அண்ட் சோழா எனும் சிட்பண்ட் நிறுவனத்தை சிவகாசியில் துவங்கியுள்ளார். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தருவதாக கூறி சீட்டு நடத்தியுள்ளார். இதில் அதிக லாபம் கிடைப்பதாக நம்பி ஏராளமான அரசு ஊழியர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பணம் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் தனது சிட்பண்டில் இருந்த சுமார் 3 கோடி ரூபாயுடன் மணிகண்ட பிரபு மாயமானார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பயனாளிகள் தங்களது பணத்தை மீட்டு தரக்கோரி விருதுநகர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். பிஜேபி சேர்ந்த மணிகண்ட பிரபு என்பவர் வந்து கேட்டார். நான் சரின்னு சொல்லிட்டு டெய்லி கட்டுற மாதிரி ஒரு சீட்டாக போட்டேன்.
25 லட்ச ரூபா சீட்டுன்னு சொல்லி போட்டேன். இப்போ வரைக்கும் என்கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கினாங்க. என்னை மாதிரி கிட்டத்தட்ட அண்ணன்ட்ட ஒரு 12 லட்ச ரூபாய்க்கிட்ட வாங்கினாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு 40 பேர்த்துக்கிட்ட எங்களை ஏமாற்றிட்டாங்க. பணம் கேட்டு போனால் சீட்டும் தர மாட்டேன்றாங்க. வெறும் செக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அந்த செக்கில் பணம் இருக்க மாட்டேங்குது. ஆனால் அவங்க ஃபுல்லாமே வந்து ஆஃபீஸை வந்து இப்போ பூட்டிட்டாங்க. ஒரு வாரமாக அந்த ஆஃபீஸை வந்து பூட்டி தான் வச்சுருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் புதிய கழிப்பறை கட்டித்தர பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் பேரூராட்சி சார்பில் இலவச கழிப்பிடம் உள்ளது. இந்த கழிப்பிடம் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதால் கட்டிடம் சேதமடைந்தும் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் துருப்பிடித்த நிலையில் உள்ளதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கழிப்பறை முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே புதிய கழிப்பறை கட்டித்தர வேண்டும் என பயணிகளும் பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக அரசு பயணிகளின் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்த மூதாட்டி மீது கார் மோதிய விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலவழுத்தூர் பகுதியைச் சேர்ந்த சுலைஹா பீவி என்ற மூதாட்டி பாபநாசம் பேருந்து நிலையம் வெளிப்புறத்தில் பேருந்துக்காக காத்திருந்த போது எதிர்பாராத விதமாக மட்டையாந்திடல் பகுதியைச் சேர்ந்த விஷால் என்பவர் ஓட்டி வந்த கார் மூதாட்டி மீது மோதி நின்றது. இதில் பலத்த காயமடைந்த மூதாட்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதனையடுத்து காரை ஓட்டி வந்த விஷாலை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே கர்ப்பிணி பெண் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோளிங்கர் அருகே உள்ள காட்ராம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 3 மாத கர்ப்பிணியான ஸ்னேகா என்பவருக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்நிலையில் மீண்டும் ஸ்னேகாவிற்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மருத்துவமனையில் ஸ்னேகாவை சோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தருமபுரி சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தொப்பூர் கணவாய் பகுதியில் அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் வனச்சாலையில் உள்ள இருவழிப்பாதையை ஒரு வழிப்பாதையாக மாற்றி வாகனங்கள் இயக்க அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொப்பூர் ஆஞ்சநேயர் கோயில் அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பிரேக் பழுதாகியுள்ளது. அதனால் எதிரே சேலத்திலிருந்து ஓசூர் நோக்கி வந்து கொண்டிருந்த ஈச்சர் லாரியின் மீது பேருந்து மோதியுள்ளது. இதில் அரசு பேருந்தின் முன்பகுதி முற்றிலும் சேதமடைந்தது. பலத்த காயமடைந்த 3 பயணிகள் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து பழுதடைந்த வாகனங்களை இயக்குவதால் விடியா திமுக அரசு மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பிரதான சாலையில் தோண்டப்பட்டுள்ள பாதாள சாக்கடை பள்ளங்களால் விபத்துகள் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மணல் ஏற்றிக் கொண்டு வரும் லாரிகள், மாநகர பேருந்துகள், வேன், இருசக்கர வாகனங்கள் என அனைத்து வகையான வாகனங்களும் பம்மல் பிரதான சாலையில் தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களில் சிக்கிக் கொள்கின்றன. இதனால் தினந்தோறும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள பள்ளத்தில் சிக்கிய ஒரு வேனை ஜேசிபி மூலம் மீட்டனர். அப்போது கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு சாலைகளில் உள்ள மரண குழிகளை மூட வலியுறுத்தியுள்ளனர்.